ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல டி தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க தி அக்கௌண்டன்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 8 minutes இருக்கு. இந்த படத்தை கேவின் ஓ கானர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பென் அஃப்லெக், ஆனா சைமன்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் வுல்ஃப். அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு தனித்திறமையே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பசில்னாலும் இமீடியட்டா கண்டுபிடிச்சிருவாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க அம்மா இவன் ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவன் வளர்ந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே மிகப்பெரிய அக்கௌண்டன்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம பல கிரிமினல் ஆர்கனைசேஷனோட லிங்க்ல இருக்கான். அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா FBI-ல வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஆபீசர் கிட்ட பாத்தீங்கன்னா இவர் போட்டோ கொடுத்து இவரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஹீரோக்கு ஒரு ரொபாட்டிக்ஸ் கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் வருது அங்க ஜாயின் பண்ணிக்க சொல்லி. அங்க இவர் போனதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்காக ஒரு வாரம் டைமும் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அப்படி அந்த கம்பெனில என்னதான் ஊழல் நடந்தது, அதே மாதிரி FBI-ல இவரை ஏன் தேடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பதில் சொல்லி இருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. யாரையுமே சும்மா சொல்ல முடியாது. எல்லார் கேரக்டருமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. எல்லாருமே நம்ம உட்காந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல. அதே மாதிரி உங்க படத்துல மெயின்டைன் பண்ணிருக்க சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொரு சீனுமே நெக்ஸ்ட் என்ன போய்கிட்டே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பயங்கர சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா படம் அடுத்துன்னு போயிட்டே இருக்கிறதால நம்மளால சுவாரஸ்யமா உட்காந்து படத்தை பார்க்க முடியுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.